நமோ புத்தாய. நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது புத்த பகவான்மார்கள், அனைத்து புத்த பகவான்மார்களும் சம்மா சம்புத்த நிலை அடைவதற்காக தன்னுடைய முதல் வாழ்க்கைகளில் பூர்த்தி செய்த 10 வகையான பாரமி தர்மங்களை பற்றி. சாதாரணமாக தேவர்களாக பிறக்க, பிரம்மாக்களாக பிறக்க 10 வகையான பாரமி தர்மங்கள் தேவையில்லை. இந்த வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்து கொண்டிருந்தால், தானம் கொடுத்தால், சீலம் காப்பாற்றினால், தியானம் செய்தால், அப்படியானவர்களுக்கு தேவர்களாக, தேவ அரசர்களாக பிறக்கலாம். அதேபோல சீல மிகுந்தவராக பிரம்மச்சரிய சீலத்துடன் தியானம் செய்து தியான நிலைகளை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு மரணத்துக்கு பிறகு பிரம்மாக்களாக பிறக்கலாம். அது ஒரு வாழ்க்கையினுள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயம். ஆனால் சம்புத்த நிலை அடைவது அவ்வாறு செய்ய முடியாத ஒரு விஷயம். அதுக்கு அளவிட முடியாத கற்ப காலங்கள், அளவிட முடியாத வருஷங்கள் அல்ல, அளவிட முடியாத கற்ப காலங்கள் 10 வகையான பாரமி தர்மங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தான் புனித நூல்களில் இருக்கிறது. எங்களுடைய புத்த பகவான் 10 வகையான பாரமி தர்மங்கள் 4 அசங்கேய கற்ப லட்ச காலம் பூர்த்தி செய்தார். எங்களுடைய புத்த பகவான் தன்னுடைய முதல் வாழ்க்கையில் ஒன்றில் தீபாங்கர் எனும் சம்மா சம்புத்த பகவான் கிட்ட நியத்த விவரண பெற்றுக்கொண்டார். நியத்த விவரண வந்து உறுதிமொழி. அவர் ஒரு நாள் ஒரு தவசியாக, இறுதி பலங்களை மிகுந்த தவசியாக இருந்து ஆகாயத்தினால் போனார். அட்ட சமாபத்தியும் பஞ்ச அபிஜாவும் அவரிடம் இருந்தது. அவ்வாறானவர்கள் மிகவும் உயர்ந்த தவசிமார்கள். அவ்வாறான ஒருவராக அவர் இருக்கும் போது, ஆகாயத்தினால் சென்று கொண்டிருக்கும் போது மக்கள் சேர்ந்து ஒரு பாதை காட்டி கொண்டிருந்தார். அவர் கீழே இறங்கி அவர்களிடம் கேட்டார், என்ன நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க? அவர்கள் கூறினார்கள், தீபாங்கர் எனும் சம்மா சம்புத்த பகவான் எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு தானத்துக்கு தன்னுடைய பிக்குமார்களோடு வருகை தருவார். அவர்களுக்கு தான் இந்த பாதை நாங்கள் காட்டுவோம் சொல்லி அந்த இடத்தில் அவரும் ஒரு பகுதியை கேட்டுக்கொண்டு அவரும் அதை காட்ட துவங்கினார். அந்த இடத்தில் தான் தீபாங்கர் எனும் புத்த பகவான் அந்த இடத்துக்கு வருகை தரும் போது இந்த சுமேத துறவியை கண்டு அவர் அறிந்து கொண்டார், இவர் தான் வருங்காலத்தில் கௌதமேனும் பெயரினால் சம்மா சம்புத்த நிலை அடையும் உன்னதமானவர் என்று. எல்லோருக்கும் அந்த இடத்தில் சேர்ந்திருந்து தேவர்களுக்கும் பிரம்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் தீபாங்கர புத்த பகவான் கூறினார், இவர் தான் வருங்காலத்தில் புத்த நிலை அடையும், கௌதமேனும் பேரினால் புத்த நிலை அடையும் உத்தமர் என்று. பிறகு என்ன நடந்தது? 4 அசங்கேய கற்ப லட்ச காலம் கழித்து போனது. அந்த காலத்தினுள் 10 வகையான பாரமி தர்மங்களை பூர்த்தி செய்தார். 10 வகையான பாரமி தர்மங்கள் தான் தான பாரமிதா, அதாவது தானம் கொடுத்தல், சீல பாரமிதா, அதாவது பல வகையான சீலங்கள் இருக்கு. பஞ்சசீலத்தை பற்றி கூறினார். அதுதான் உயிர்களை கொல்லாமல் இருத்தல், களவெடுக்காமல் இருத்தல், பிராணிகளை கொல்லாமல் இருத்தல், அதே போல பொய் பேசாமல் இருத்தல், அதே போல மது மற்றும் போதைப் பொருள் பாவனை இருந்து விலகியிருத்தல். இவ்வாறானவை தான் தன்னுடைய உடலினாலும் வார்த்தைகளினாலும் செய்யும் பாவங்கள் இருக்கிறது தானே. அந்த பாவங்களிலிருந்து
விலகி இருத்தலும், அதே போல தன்னுடைய வாழ்வாதாரம் இருக்குதானே, வாழ்வாதாரத்தை செய்யும் போது அதார்மீக முறையில் இருந்து விலகி தார்மீக முறையில் வாழ்ந்து வருதல் தான் இந்த சீலம் மூலம் நாம் செய்வோம். அதே போல இரண்டாவது தான் சீல பாரமிதா, மூன்றாவது சத்திய பாரமிதா, அதாவது சத்தியம்தான் கூறுவார்கள், பொய் பேச மாட்டார்கள். அதே போல மெத்தா பாரமிதா, அதாவது மைத்ரி ஒரு பாரமிதாவாக பூர்த்தி செய்தார். காந்தி பாரமிதா, அதாவது சாந்தி, அதாவது பொறுமை ஒரு பாரமிதாவாக அவர் பூர்த்தி செய்தார். அதே போல உபேக்கா, அதாவது துக்கத்திலும் சுகத்திலும் தன்னுடைய மனதை வேறுபடுத்தி கொள்ளாமல் நடுநிலையுடன் வாழ்தல் தான் உபேக்கா. அதுவும் அவர் ஒரு பாரமிதாவாக பூர்த்தி செய்தார். அதே போல விரிய பாரமிதா, அதே போல பிரஜா பாரமிதா, பிரஜா ஞானம், ஞானம் ஒரு பாரமிதாவாக அவர் பூர்த்தி செய்தார். அதே போல அதிட்டான பாரமிதா, அதிட்டான மன உறுதி, நான் இந்த விரதத்தை செய்கிறேன் என்று நினைத்தால் நினைத்தது தான் அப்படியே செய்வார்கள். இந்த புண்ணியத்தை செய்கிறேன் என்று நினைத்தால் நினைத்தது தான், அதுதான் மன உறுதி, அதாவது அதிட்டான பாரமிதா. அதே போல நெக்கம்ம பாரமிதா, நெக்கம்ம பாரமிதா தனக்கு இருக்கும் சுகபோகங்களை கைவிட்டு துறவு பூணுதல். இந்த 10 வகையான பாரமீ தர்மங்கள் எங்களுடைய புத்த பகவான் முதல் வாழ்க்கைகளில் பாரமிதாவாக உயிர் அர்ப்பணிப்புடன் பூர்த்தி செய்தார். அவர் தானம் அளிக்கும் போது தன்னுடைய எல்லா சொத்து சுகபோகங்களையும் தானமாக அளித்து இருக்கிறார். அதே போல தன்னுடைய உடம்பில் இருக்கும் தலை, கண்கள், இரத்தம், தசை அனைத்துமே தானமாக நிறைய தடவைகளில், அளவிட முடியாத தடவைகளில் தானமாக அளித்து இருக்கிறார். அதே போல தன்னுடைய மனைவி மக்களும் தன்னுடைய குழந்தைகளும் தானமாக அளித்து இருக்கிறார். அதனாலேயே தான் இவை செய்வது மிகவும் கஷ்டம். அதனாலேயே தான் புத்த பகவான் மார்கள் உலகத்துக்கு தோன்றுவது மிகவும் அரிதாக நடக்கிறது. எங்களுடைய புத்த பகவான் தோன்றினார், வருங்காலத்தில் புத்த நிலை அடைவார் மெத்தை என்றொரு புத்த பகவான். அவர் இந்த உலகில் தோன்றுவதற்கு அளவிட முடியாத நீண்ட காலம் போகும். அதுதான் இதில் இயல்பு. சீல பாரமிதாவை பூர்த்தி செய்யும் போது அவர் தன்னுடைய வாழ்க்கையும் கைவிட்டு உயிரையும் கைவிட்டு பாரமி தர்மத்தை பூர்த்தி செய்திருக்கிறார். அவர் ஒரு நாக அரசனாக இருக்கும் போது, உப்போசித அட்டமக சீலத்தை அனுஷ்டித்து இருக்கும் போது, வேடர்கள் அவரை எடுத்து செல்லும் போதும் அவருக்கு இலகுவாக நஞ்சு ஊதி வேடர்களை கொன்றுவிட வாய்ப்பு இருந்தாலும் தன்னுடைய சீலம் உடைந்துவிடும் என்று நினைத்து அதை செய்யாமல் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்தார். அதே போல அவர் வாழ்ந்து இருக்கும் போது அவருடைய வாழ்க்கை போனாலும் அவர் ஒருபோதும் பொய் பேசவில்லை. அவ்வாறு தான் சத்திய பாரமிதாவை அவர் பூர்த்தி செய்தார். அதே போல நெக்கம்ம பாரமிதாவை பூர்த்தி செய்யும் போது தனக்கு இருந்த எல்லா சுகபோகங்களையும் கைவிட்டு, சில நேரம் அந்த பாரதத்தில் இருந்த பெரிய செல்வந்தவர், மிகவும் பெரிய செல்வந்தவர், தனக்கு இருந்த எல்லா செல்வத்தையும் தானமாக அளித்து அல்லது கைவிட்டு அவர் துறவறம் பூண்டார். அவர் நிறைய தடவைகளில் அரசர்களாக ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவ்வாறு ஆட்சி செய்யும் போது அவர் தனக்கு இருந்த அரசாட்சியையும் சில நேரம் கைவிட்டு அல்லது பூஜை செய்து துறவறம் பூண்டார். அதே போல அவர் ஒரு
இளவரசனாக இருக்கும் போது தனக்கு கிடைக்கவிருந்த அரசாட்சியை கைவிட்டு காட்டுக்கு நுழைந்து துறவரம் பூண்டிருக்கிறார். அவ்வாறு தான் அவர் 10 வகையான பாரமி தர்மங்களை பூர்த்தி செய்தார். ஒரு வருடம் அல்ல, கோடி வருடங்கள் அல்ல, ஒரு கற்ப காலம் அல்ல, 4 அசங்கிய கற்ப காலம். கற்பம் அளவிட முடியாத காலம். கோடி வருடங்கள், 1000 கோடி வருடங்கள் அவர் சொல்ல முடியாது. கற்ப காலம் 10 கிலோமீட்டர் உயரமான, 10 கிலோமீட்டர் அகலமான, 10 கிலோமீட்டர் நீளமான ஒரு கருங்கட் மலை ஒருவர் மென்மையான துணி துண்டையால் 100 வருடங்களுக்கு ஒரு முறை துடைக்கும் போது பூமி அளவுக்கு அந்த பாறை தேய்ந்து போக எடுக்கும் நேரத்தை விட நீண்ட காலம்தான் ஒரு கற்ப காலம். அப்படியான கற்ப காலங்கள் 4 அசங்கிய அதுவும் அளவிட முடியாத காலம். அதாவது கற்ப காலங்கள் கோடி, அதே போல 1000 கோடி கற்ப காலங்கள் என்று அளவிட முடியாது. அப்படியான அசங்கிய கற்ப காலங்கள் 4, அதே போல கற்ப காலங்கள் இன்னும் லட்சமும் அவர் பாரமி தர்மங்களை பூர்த்தி செய்து தான் சம்மா சம்புத்த நிலை அடைந்தார். எனவே உங்களுக்கு இப்போது புரிந்து கொள்ளலாம், தேவர்களை விட புத்த பகவான்மார்கள் மிகவும் உன்னதமானவர்கள். அதே போல பிரம்மாக்களை விட உயர்ந்தவர்கள். அதே போல உலகில் இருக்கும் அனைத்து உயிரினங்களை விட மிகவும் உயர்ந்தவர்கள் தான் சம்மா சம்புத்த பகவான்மார்கள். அதனாலேயே நீங்கள் புத்த பகவான் மீது பக்தி கொண்டாலும் நேசிப்பு கொண்டாலும், பக்தி சில நேரம் அவர் பயத்துடன் தான் புத்த பகவானை நேசிக்கிறார். இந்த புத்த பகவானுடைய சாசனத்தில் அந்த பக்தி எனும் பெயர் அல்ல, பக்தி எனும் சொல் அல்ல. இங்கே இருப்பது சத்தா, அதாவது நம்பிக்கையுடன் கூடிய பக்தி போல. இதற்கு இலகுவாக பாவிக்க முடியும் சொல்தான் நேசிப்பு. இந்த சம்மா சம்புத்த பகவான்மார்களை நீங்கள் நேசிக்கிறீர்களாயின் அந்த காரணத்தினாலும் உங்களுக்கு பெரிய புண்ணியம் சேர்கிறது. அவர்களை வணங்கினாலும் தினத்தோறும் வணங்கலாம். புத்த பகவான்மார்களுடைய தூபிகளை காணும் போது வணங்கலாம். போதி மரங்களை காணும் போது வணங்கலாம். மலர்களை பூஜிக்கலாம். சந்தன குச்சிகளை பூஜிக்கலாம். அவ்வாறு செய்தாலும் பெரிய புண்ணியத்தை ஈட்டிக்கொள்ளலாம். எங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஸ்வர்க உலகங்களில் போவதற்கு, அங்கே பிறப்பதற்கு, அழகான உடல் பெற்றுக்கொள்ள, அழகான குரல் பெற்றுக்கொள்ள, செல்வந்தவர்களாக பிறக்க, அதே போல இன்னும் நாங்கள் பிரார்த்தனை செய்யும் அனைத்து சுகபோகங்களும் பெற்றுக்கொள்ள இந்த புண்ணியம் எங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனாலேயே உங்களுக்கும் புத்த பகவான்மார்களின் மீது நேசிப்பு கொண்டு அவர்களை அன்புடன் வணங்கி புண்ணியங்களை சேகரித்து கொண்டு உங்களுக்கும் உன்னதமான மோட்ச நிலை அடைவதற்கு இந்த தர்ம விஷயங்களும் காரணமாக இருப்பதாக. நமோ புத்தாய.